ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான காடை மசாலா வறுவல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நான் நீல வாக்கில் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரும் அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த காடை மசாலா வறுவல் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லலாம் போய் வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை. வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம். இப்போ இது வதங்கினதும் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் அதையும் உள்ளே சேர்த்து இப்போ இது நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதையும் வந்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நான் காடை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்து இந்த மசாலா கூடயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற அளவு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்ததும் இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து அதிலே பெரட்டி கொடுத்துக்கலாம். உப்பு இந்த லெமன்லாம் வந்து கலந்து வர மாதிரி நல்லா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். காடை வந்து நல்லா வெந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து காடை வந்து ரெடியாகி வரப்போகுது. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அளவு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சா தான் இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக கம கமன்னு காடை மசாலா வறுவல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா சுட சுட சாதத்துக்கும் இல்லை சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படியே நம்ம வந்து சூடாக பரிமாறிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காடை மசாலா வறுவல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.